அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் என்ன நடக்குதுங்க? பெண் பிள்ளைகளை வெளியில விடுவதற்கு பயமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்ப ஆண் பிள்ளைகளையும் வெளியில விடுவதற்கு பயமாக இருக்கிற அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை பிரதேசத்தில், அதாவது கல்முனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்திலே ஒரு வர்த்தக நிலையத்திலே ஓரினை சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது குறைஞ்ச நாளா ரொம்ப நாளாவே இப்படி ஒரு ஓரினை சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. ஒரு வர்த்தக நிலையத்தில் ஒரு வர்த்தகரால், அதாவது ஒரு முதலாளியால் இதை அறிந்த இரண்டு இளைஞர்கள், 17 வயது மதிக்கத்தக்க இரண்டு சிறுவர்கள் அந்த வர்த்தக நிலையத்துக்கு போய் இதை பத்தி அந்த முதலாளி, அதாவது அந்த வர்த்தகரிடத்தை பேசுறாங்க. அந்த வர்த்தகரும் அவர்களிடம் பேரம் பேசுகிறார். இப்படி ஓரின சேர்க்கையில நீங்களும் சேர்ந்துக்கீங்க, அதற்காக நான் 10,000 தருகிறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. இந்த 17 வயது சிறுவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த வர்த்தகருடன் ஓரின சேர்க்கையிலே, அதாவது இந்த துஷ்பிரயோகம் அப்படிதான் சொல்லணும், இது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம். இந்த 56 வயதான இந்த வர்த்தகர் அந்த ஒரு சிறுவன் 17 வயது சிறுவருடன் ஓரின சேர்க்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது வர்த்தகருடைய மொபைலிலே இன்னொரு 17 வயது சிறுவன் அதை வீடியோவாக பதிவாக்குகிறான். பிறகு இது முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஓரின சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரம் பேசப்பட்ட 10,000 ரூபாயை இந்த வர்த்தகர் சிறுவர்களுக்கிட்ட கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு. மறுக்கிற டைம்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு சிறுவர்களும் அவருடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இரண்டு சிறுவர்களும், நீ எங்க கிட்ட பேசின 10,000 ரூபாயை நீ கொடுத்தே ஆகணும், இல்லைன்னு சொன்னா அந்த வீடியோவை நாங்க சோசியல் மீடியாவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி வர்த்தகரையும் மிரட்டுறாங்க. அல்ல வர்த்தகர்கிட்ட அந்த காசை கேட்கிறாங்க. இந்த வர்த்தகர் என்ன பண்றாரு, அந்த காசை கொடுக்காம இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட மொபைல் போன 17 வயது சிறுவர்கள் 2 பேர் என்னோட வர்த்தக நிலையத்துக்கு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மே மாதம் 6ஆம் தேதி அவர் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கிறாரு. கம்ப்ளைண்ட கொடுக்கிறப்போ அடுத்து போலீஸ் என்கொயரி பண்ணி அதை தேடி அந்த 2 பசங்களை, அதாவது அந்த 17 வயது சிறுவர்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மொபைல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திருப்பிடும் சம்பவங்களாக இருக்கு. அதே நேரம் அந்த வீடியோவுமே வெளியாயிருச்சு. இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுனால அவர் அந்த 2 சிறுவர்களும் வீடியோவை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிறுவர்களை பிடிச்சு மொபைலை செக் பண்ணி இதெல்லாம் பாக்குறப்போ திருப்பிடும் சம்பவங்கள் நடக்குது. இவரும் இந்த வர்த்தகருமே தலைமறைவாகிட்டாரு. தலைமறைவாகி 21ஆம் தேதி, அதாவது மே மாதம் 21ஆம் தேதி அவராக ஆஜராகிறாரு நீதிமன்றத்தில். அவர் அங்கு கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி, கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவரை காவல் நிலையத்தில் வைத்து அவரை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உறவுகளை, நம்ம எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறோம்? நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமா எந்த கலாச்சாரத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க மேலைத்தேய நாடுகள்ல தான் இப்படியான சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே இப்படியான சம்பவங்கள் நடக்கிறப்போ இனி வரும் காலங்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பயமா இருக்கு. இப்போ நம்ம பெண் பிள்ளைகளை, சிறுவர்களை வெளியில போறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 இந்த வாரத்திலேயே ஒரு 4-5 சம்பவங்கள் நடந்தது. இப்ப ஆண் பிள்ளைகளையும் வெளியில விடுறதுக்கு பயமாக இருக்கிறதா? அப்படி பார்த்தாலும் இந்த 17 வயது சிறுவர்கள் இவர்களாக போய் அங்கே அந்த வர்த்தகரிடம் இவர்களும் பேரம் பேசியிருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். இப்ப இந்த காலகட்டம் ரொம்ப கொடூரமாக இருக்கு. யாரு எப்ப எப்படி இருப்பாங்க, என்ன நடக்குங்கிறது தெரியாது. ரொம்ப அவதானமாக இருங்கள்.